வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க இருக்கோம்னா, ஒரு சகோதரி பிடிஎஸ் டிப்ஸ் ஏதாவது சொல்லுங்க, முகம் அழகா இருக்கிறது, முகம் பொலிவா இருக்கிறதுக்கு எதுவும் ஆசனங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான வீடியோவா தான் இருக்க போகுது. அதுக்காக நம்ம 3 ஆசனங்கள் பார்க்க போறோம். அனந்த பாலாசனா, பாலாசனா, காஞ்சனாசனா. இந்த 3 ஆசனங்கள் செய்யறதுனால உடல்ல என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உடல்ல ஜீவகாந்தம்னு சொல்லுவோம்ல, அது அதிகமாகும். அதாவது ஆண்களா இருந்தா விந்து சக்தியை அதிகப்படுத்தி அதோட தரத்தையும் திடத்தையும் அதிகப்படுத்தும். பெண்களா இருந்தா நாத சக்தியை அதிகப்படுத்தி அதோட தரத்தையும் திடத்தையும் அதிகப்படுத்தும். இதனால அதுல இருந்து உருவாகக்கூடிய ஜீவகாந்தம், பயோ மேக்னெட்டிக் பவர், இது உடலுக்கு போதுமான அளவு கிடைக்குது. இது போதுமான அளவு உடல்ல இருக்கிறதுனால ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் கம்மியாகும். ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் இழுத்து பிடிக்கக்கூடிய வேலையை இந்த ஜீவகாந்தம் தான் பண்ணுது. இந்த பயோ மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருந்தா மட்டும்தான் செல்கள் நெருக்கமா இருக்கும், இல்லாட்டினா கலக்க இருக்கும். இப்ப நம்ம தலைமுடியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நெருக்க முடி இருந்ததுன்னா அதோட அழகு தனி. அது போலதான் செல்கள் நல்லா இறுகி இடையில கேப் கம்மியா இருந்து நல்லா இறுகி இருந்ததுன்னா தோல் சைனிங்கா இருக்கும், பாக்குறதுக்கு பொலிவா இருக்கும். ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் கேப் அதிகமா இருக்கு, ரொம்ப விளக்கு தள்ளி இருக்கு, இப்படி இருந்ததுன்னா உடல்ல பொலிவு கம்மியா இருக்கும். இதுதான் காரணம். நம்ம இந்த பயிற்சி செய்யறதுனால இந்த கேப் கம்மியாகும், உடல்ல பயோ மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருக்கும். காந்த சக்தின்னு சொல்லுவாங்க. சில பேரை பார்த்தோம்னா அவங்க கவர்ந்து இழுக்கிறாங்கப்பா, அவங்களோட அழகு சூப்பரா இருக்கு, காந்தம் அவங்க கிட்ட ஏதோ ஒரு காந்தம் இருக்குன்னு நம்மளே சொல்லுவோம். அது உடல் காந்தம் தான் சொல்லுவோம். அது பயோ மேக்னெட்டிக் பவர்னு அறிவியல்ல சொல்லுவாங்க. இதை அதிகப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய பயிற்சி தான் இந்த 3 பயிற்சியும். அதோடு உடல்ல இந்த 3 பயிற்சியும் செய்யறதுனால மெட்டபாலிசம்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் கரெக்டா நடக்கும். ஒரு செல்லோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா 45 நாள். இந்த 45 நாளும் ஒரு செல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உடல் பொலிவா ஆரோக்கியமா அழகா இருக்கும். இது இடையிலேயே இறந்து வெளியேறிடுச்சு, அந்த இடம் காலியா இருக்கு, அந்த இடத்துல கேப் இருக்கு அப்படின்னா உடல்ல பொலிவு கம்மியா இருக்கும். இப்போ ஒரு செல் வெளியேறிடுச்சுன்னா உடனே அந்த இடத்துல இன்னொரு செல் உருவாகி அந்த இடத்த கவர் பண்ணணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உடல் பொலிவா இருக்கும். அது 45 நாள் ஒரு செல் வாழ்நாள் முழுக்க இல்லாம இடையிலேயே இறந்து வெளியேறிடுச்சு, உடனே அந்த இடத்துல இன்னொரு செல் புதுப்பிக்கப்படலை அப்படின்னா நம்ம உடல் அழகு கெட்டு போகும், உடலோட பொலிவு கெட்டு போகும். இப்ப நம்ம உடம்புல ஜீவகாந்தம், அதாவது பயோ மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த வேலையெல்லாம் சீரா நடக்கும். ஒரு செல் இடையிலேயே இறந்துருச்சு, உடனே அந்த இடத்துல இன்னொரு செல்லை வைக்கணும், இந்த வேலையெல்லாம் உடல்ல ஜீவகாந்தம். இப்ப நம்ம உடம்புல ஒரு வேலை பார்க்கிறோம், எனர்ஜி இருந்தா தானே அந்த வேலையை பார்க்க முடியும். உள்ளுக்குள்ள எனர்ஜி இல்ல, சாப்பிடல அப்படிங்கும் போது அந்த வேலையை சீரா செய்ய முடியாதுல்ல. அது போல உடல்ல நடக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றம் சீரா இருக்கணும், தன்னோட வேலையை சிறப்பா செய்யணும் அப்படின்னா உடல்ல பயோ மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருக்கணும். விந்து சக்தி தரமா திடமா இருந்தா மட்டும்தான் உடல்ல பயோ மேக்னெட்டிக் பவர் அதிகமா இருக்கும், போதுமான அளவு இருக்கும். இப்ப அதுக்காக செய்யக்கூடிய 3 பயிற்சிகளை பார்க்கலாம். எந்த ஒரு ஆசன பயிற்சிகள் செய்யறதுக்கு முன்னாடியும் ஆசன விதிமுறைகளை ஃபாலோ பண்ணணுங்கிறது மிகவும் முக்கியமான ஒண்ணு. அதற்கான வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி இந்த ஆசனங்களை செஞ்சு பழங்க. இப்ப ஆசனத்துக்குள்ள போயிடலாம். இப்ப ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய ஆசனம் அனந்த பாலாசனம். சின்ன குழந்தைங்க எல்லாம் விளையாடுவாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க கால்களை இப்படி தூக்கி பிடிச்சுக்குவாங்க, பிடிச்சுக்கிட்டு இப்படியே விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இதுதான் அனந்த பாலாசனம். அதே போலதான் மல்லாந்து படுத்துக்கங்க, நல்ல நேரா படுத்துக்கங்க. ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடி உடலை தளர்வாக்கிக்கணும், மனம் அமைதியா இருக்கணும். உங்களோட இயல்பான அசைவுகள்ல உங்களால கவனம் வைக்கிற அளவுக்கு உங்க மனது சாந்தமாயிரணும். உங்களுடைய அசைவுகள்ல மட்டும்தான் கவனம் இருக்கணும், ஃபீல் பண்ணி செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நான் கையாட்டிட்டு இருக்கேன்னா இந்த கையாட்டுறது என்னோட கவனத்துல இருக்கணும். அதே போல ஆசனங்கள் செய்யும் போது உடல்ல நடக்கக்கூடிய அசைவுகள் எல்லாத்துலயும் கவனம் வச்சா மட்டும்தான் அந்த ஆசனத்தோட முழு பலன்கள் கிடைக்கும். இப்ப மல்லாந்து படுத்துக்கலாம். மெதுவா கால்கள் 2ஐயும் தூக்குங்க. கட்டை விரல கைகள்னால கோர்த்து பிடிச்சுக்கோங்க. சின்ன குழந்தைங்க பாத்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க ஒரு 1 வயசு 2 வயசு குழந்தைங்கலாம் இப்படியே விளையாண்டுட்டு இருக்குங்க. காலை தூக்கி கையில பிடிக்கிங்க, வாயில வைக்கிங்க. அதே போலதான் பிடிச்சுக்கணும். கழுத்தை அப்படியே மெதுவா தூக்கிக்கணும். அப்படியே மூவ், சிம்பிள் மூவ் தான், இயல்பான அசைவா இருக்கணும். எந்த ஒரு இறுக்கமும் உடல்ல இருக்கக்கூடியது. ஒரு 5 முறை இது போல தாளாட்டுறது போல செய்யணும். முதுகு பகுதி நல்லா தரையில படுறத உணரணும். ஒவ்வொரு இடமும் அழுத்தப்படுறத நம்ம கவனிக்கணும். மூச்சு காத்து இயல்பா தான் இருக்கணும். முடிச்சுட்டு அப்படியே மெதுவா நிறுத்துக்குங்க. கைகளை எடுத்து கால்களை நீட்டிக்குங்க. இது ஒரு முறை. இது போல 3 முறை செய்யலாம். இப்ப நாம செஞ்சது அனந்த பாலாசனா. இப்ப அடுத்து நம்ம செய்ய போறது பாலாசனா. இந்த ஆசனம் செய்யறதுக்கு முன்னாடி சின்ன பயிற்சி மட்டும் செஞ்சுக்கலாம். வஜ்ராசன நிலையில உட்காந்துதான் இந்த பயிற்சியை செய்ய போறோம். வஜ்ராசன நிலைக்கு வந்துக்குங்க. கால்கள் 2ஐயும் சேர்த்து
கால்களையே ஆசனமாக்கி உட்கார்றதுதான் வஜ்ராசனம். இந்த நிலையில உட்கார்ந்துக்கிட்டு மெதுவா மூச்சு காற்ற கவனிக்கிறீங்க. மூச்சை இழுக்கிறீங்க, மூச்சை விடுறீங்க. இப்ப ஆசனத்துக்குள்ள போயிடலாம். வலது பக்கமா திரும்பிக்குங்க. கீழே குனிஞ்சு நம்மளுடைய வலது காலுக்கு நேரா தலையை கொண்டு போய் கீழே கன்னத்தை போய் படுற மாட்டம் வச்சு இடது கை வந்து பக்கவாட்டுல கால்குள்ள ஒட்டி இருக்கணும். வலது கையை முடிஞ்ச அளவுக்கு மேல தூக்குங்க. கைகளை வந்து சேர்த்து வச்சுக்கோங்க, அதாவது இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இறுக்கி பிடிக்கிறதுனா ரொம்ப இறுக்கி இல்லை, சும்மா ஒரு கோலுக்கு தான் கைகளை மடக்கிக்கிறோம். இயல்பான அசைவா தான் இருக்கணும், உடல்ல எந்த ஒரு இறுக்கமும் இருக்கக்கூடாது. இதே நிலையில ஒரு 3 மூச்சு காற்றுகள் இருந்துட்டு மெதுவா கைகளை இறக்கி மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டு திரும்ப வஜ்ராசன நிலை. இடது பக்கமா திரும்புறீங்க. அதே போலவே மூச்சு காற்றை வெளியேற்றிக்கிட்டு முன்னோக்கி குனிஞ்சு இடது காலுக்கு நேரா நம்மளுடைய முகத்தோட சைடு பகுதியை கீழே வச்சு வலது கையை பக்கவாட்டிலேயே வலது காலு பக்கத்திலேயே வச்சுக்கணும். இடது கையை மேல தூக்குறோம். இப்படி கையை தூக்கும் போது மூச்சு காற்றை வெளியேற்றணும். இதே நிலையிலேயே 3 மூச்சு காற்றுகள் இருக்கலாம். உடல்ல என்ன அசைவுகள் நடக்குது, என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத நம்ம கவனிக்கணும். முடிஞ்சா ஆக்கினை சக்கரத்துல மனசை வைங்க. மூச்சு காற்று இயல்பாதான் இருக்கணும். 3 மூச்சு காற்றுகள் முடிச்சதுக்கு அப்புறம் மெதுவா கைகளை மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே கீழே இறக்குறீங்க. திரும்ப மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே மெதுவா எந்திரிச்சுக்கிறோம். வஜ்ராசன நிலை. இப்ப பாலாசனத்தின் 2ஆம் நிலை. கால்களை கொஞ்சம் அகட்டிக்கிறோம். வஜ்ராசனத்திலேயே தான் உட்காந்துக்கிறோம். கால்களை கொஞ்சம் நகர்த்தி வச்சுக்கிறோம். மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே கைகளை கொண்டு போய் பின்னோக்கி பிடிச்சுக்கிறோம். பிடிக்கும் போது இடது கை மணிக்கட்டை பிடிக்கணும் பின்னாடி பக்கமா. மூச்சு காற்றை இழுத்துக்குங்க. மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றிக்கிட்டே முன்னோக்கி குனிகிறோம். குனியும் போது கீழே போய் நம்மளுடைய தாடை பகுதி ஒட்டணும். சிரிச்ச முகத்தோட இருந்துட்டு உடல்ல நடக்கக்கூடிய அசைவுகள்ல கவனம் வைங்க. இயல்பான மூச்சு காற்றா இருக்கட்டும். மெதுவா மூச்சு காற்று உள்ள போய் வெளியே வரத கவனிங்க. ஒரு 3 மூச்சு காற்றுகள் நேரம் இதே நிலையிலேயே இருக்கலாம். திரும்ப 3 மூச்சு காற்றுகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெதுவா மூச்சு காற்றை இழுத்துக்கிட்ட நார்மல் நிலை. இது ஒரு முறை. இது போல 3 முறை செய்யலாம். இப்ப அடுத்ததா காஞ்சனாசனா எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இது நின்ற நிலையில செய்யக்கூடிய ஆசனம். ஃபர்ஸ்ட் நின்னுக்குங்க. கால்களுக்கு இடையில 2 அடி கேப் வச்சுக்கோங்க. இந்த நிலையில வச்சுக்கிட்டு மெதுவா அப்படி குனிகிறோம். குனிஞ்சு கைகளை உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போய் பாதங்கள்ல, அதாவது கட்டவிரல்ல வந்து ஆள்காட்டி விரல் படுற மாட்டோம். உள்ளங்கைகள் வந்து கட்ட விரல்களுக்கு மேல அழுத்தி பிடிச்சிருக்கணும். இதே நிலையில இருந்து தலையை தூக்குறோம். இந்த நிலையில 3 மூச்சு காற்றுக்கள். இது காஞ்சனாசனா. 3 மூச்சு காற்று நேரம் முடிந்த பிறகு கைகளை மெதுவா எடுத்து முன்னோக்கி வச்சு இதே நிலையிலேயே 30 செகண்ட் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்ல எனக்கு அங்கங்க பிடிப்புகள் இருக்கு, வலிகள் இருக்கு அப்படின்னா கால்களை முன்னாடி கொண்டு வந்து இந்த நிலையில கைகளை வச்சு இதே நிலையில தான் இருக்கணும், உட்காரக்கூடாது. இந்த நிலையில ஒரு 30 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மீண்டும் இந்த பயிற்சியை செய்யலாம். இப்ப நம்ம செஞ்சதை ஒரு முறை 3 முறை செய்யலாம். இன்னொரு முறை நம்ம செஞ்சுக்கலாம். திரும்பவும் அதே போஸ். கைகளை முன்னாடி கொண்டு வாங்க, கால்களை பக்கவாட்டு கொண்டு போங்க. இப்படி கால்களை வைக்கும் போது நம்ம ஷோல்டர் வந்து இதுக்கு இடையில இருக்கிற அளவுக்கு கரெக்டா கால்களை அகட்டி வச்சுக்கோங்க. குறுக்கி வச்சோம்னா நம்ம உடம்பு வந்து இடிக்கும். இப்ப கைகளை பின்னோக்கி கொண்டு போகணும். இப்படி பின்னோக்கி கொண்டு போகும்போது மூச்சு காற்றை வெளியேற்றணும். கைகளை முன்னாடி கொண்டு வந்து உள்ளங்கைகள் வந்து நம்ம விரல்களுக்கு மேல அழுத்தி பிடிச்ச வாக்குல இருந்துட்டு தலையை மெதுவா தூக்குங்க. இப்படி தலையை தூக்கும் போது மூச்சு காற்றை இழுத்துக்கிட்டே தூக்கணும். இதே நிலையிலேயே 3 மூச்சு காற்றுகள். இந்த பயிற்சி செய்யும் போது இடையில எனக்கு பிடிப்பு இருக்கு, பிடிச்சிக்கிச்சு, வலிக்குது அப்படின்னா இடையில ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் இந்த பயிற்சி செய்யலாம். 3 மூச்சு காற்று நேரம் இருந்த பிறகு மெதுவா கைகளை முன்னோக்கி கொண்டு வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய போஸ். இந்த நிலையில ரெஸ்ட் எடுத்துக்கலாம். கைகளை பக்கவாட்டில் வச்சு கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனா உட்காரக்கூடாது. கால்கள் தூக்குற நிலையில இதே நிலையிலேயே வச்சு ஒரு 30 செகண்ட் இல்ல 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பவும் இந்த பயிற்சியை செய்யலாம். இந்த 3 பயிற்சிகளை செஞ்சுட்டு வந்தாவே போதும்.
உடல் எப்பவுமே பொலிவா இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய தோள்கள்ல வலுவலுப்பு தன்மை பார்க்கிறதுக்கு பளபளப்பா இருக்கும். பிறந்ததுல இருந்து ஒரு 3-4 வயசு வரைக்கும் அந்த குழந்தைங்களோட தோல் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். சைனிங்கா சூப்பரா பளபளப்போட பொலிவோட காணப்படும். இதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு 48 நாள் இருக்கும் ஒரு செல்லோட வாழ்நாள். அவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரே நாள் தான். ஒரு நாள்லயே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் செத்து இறந்து உதிர்றது போல அவங்களுக்கு ஒரு நாள்ல உதிரும். இப்படி உதிர்ந்தாலும் அந்த இடத்துல திரும்பவும் உடனே இன்னொரு செல் உருவாகும். ஒவ்வொரு நாளும் அவங்க உடம்புல மெட்டபாலிசம் நடக்கும், அதாவது வளர்ச்சிதை மாற்றம். ஒரு செல் இறந்துருச்சுன்னா அந்த இடத்துல உடனே இன்னொரு செல்ல புதுப்பிக்கக்கூடிய வேலை தான் அது. இது ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கு நடக்கிறதுனாலதான் அவங்க முகம் எப்பவுமே பொலிவா அழகா சைனிங்கா இருக்கு. நம்ம அவங்க செய்யக்கூடிய அசைவுகளுக்கும் அது ஒரு காரணமா இருக்குன்றத சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க செய்யக்கூடிய அசைவுகள், அவங்க பண்ணக்கூடிய வேலைகளை அப்படியே ஆசனமா உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனதான் இந்த ஆசனம். அதாவது அனந்த பாலாசனமும் பாலாசனமும் இன்னும் ஒரு சில ஆசனங்கள் இருக்கு. அடுத்ததா இதுக்கு என்ன காரணம், உடல்ல பயோ மேக்னெட்டிக் பவர் போதுமான அளவு தேவையான அளவு இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு ஆராயும் போது விந்துநாத சக்தி தரமா திடமா இருந்தா மட்டும்தான் உடல்ல பயோ மேக்னெட்டிக் பவர்னு சொல்லக்கூடிய ஜீவகாந்தம் போதுமான அளவு தரமா உற்பத்தி ஆகும். அதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஆசனமா தான் இந்த காஞ்சனாசனத்தை உருவாக்குனாங்க. காஞ்சனாசனம் மட்டும் கிடையாது, விந்து சக்தியை தரமாவும் திடமாவும் வச்சுக்கிறதுக்கு பலவிதமான ஆசனங்கள் இருக்கு. அதுல இந்த காஞ்சனாசனாவும் ஒண்ணு. இந்த 3 ஆசனத்தையும் ஒரு 3 மாத காலத்துல இருந்து 6 மாத காலம் தொடர்ச்சியா நீங்க செஞ்சுட்டு வந்தாவே போதும். உடல் ரொம்ப பொலிவா அழகா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இந்த 3 வித ஆசனங்களும் உடலை மட்டும் கிடையாது, அகம்னு சொல்லக்கூடிய மனதையும் ஆனந்தமா மகிழ்ச்சியா வச்சுக்கும். அதாவது குழந்தைகளோட மனம் எப்படி இருக்கு, ஆனந்தமா மகிழ்ச்சியா சந்தோஷமா ஜாலியா இருக்குல்ல, அது போன்ற இளமையான இலகுவான மனசா நம்மளையும் மாற்றும். இந்த பயிற்சியை தொடர்ச்சியா செய்யும் போது நம்ம மனதுல எப்பவுமே அமைதியும் ஆனந்தமும் நிலைக்கும்ன்றதை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.